இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 13 வந்து கள்ள தீர்க்கதரிசி, அதை குறித்து நிறைய விஷயங்களை பார்த்தோம். வேதத்தில் வந்து கள்ள தீர்க்கதரிசி யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் மொத்தமாக பார்ப்போம். கள்ள தீர்க்கதரிசி வந்து யாரெல்லாம் இருக்காங்க. ஒன்று ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் வந்து எந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, எலியாவுக்கு முன்னாடி உள்ள 450 பாகாலின் தீர்க்கதரிசியுடைய காரியங்கள் வந்து நம்ம பார்க்கணும். 22வது அதிகாரம் ஃபுல்லாகவே அதுக்குரிய வாசிக்கல. 22வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து எலியா ஜெபத்தின் மூலம் என்ன செய்கிறாங்கன்னா அவர் வந்து கர்த்தர் அழிக்கிற ஒரு காரியங்கள் வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உண்மையான தீர்க்கதரிசி அப்படின்னு பார்க்கும்போது மிகாயாவை பார்க்குறோம் நம்ம வேதத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 22 19 to 23 வரைக்கும் வாசிக்கும் உண்மையான தீர்க்கதரிசி. அதே ராஜாக்களின் காலத்தில் மிகாயா அப்படிங்கிற ஒரு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆசிங்க 19 to 23 வரைக்கும். மிகாயா 1 ராஜாக்கள்ல 22 19 to 23 வரைக்கும். அப்பொழுது சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறது. பரமசேனை எல்லாம் அவரிடம், அவர் வலது பக்கத்திலும் அவர்கள் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகி இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உன்னை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். அப்போ அது நம்ம வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 400 அந்த ஒரு சம்பவத்தை பார்க்கணும். 450. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான தீர்க்கதரிசி வந்து மிகாயா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்தார் வந்து பார்க்கணும். 1 ராஜாக்கள் 22 28. அப்பொழுது மிகாயா, நீ சமாதானத்தோட திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசுறதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றார். எரேமியா 28:15. எரேமியா 28:15. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். 28:15. எரேமியா 28:17. அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்திலே செத்து போனார். 28:10-11. எரேமியா 28:10-11. அனனியா. அங்கே வந்து மிகாயா, எலியா, இங்கே வந்து எரேமியா, அனனியா. அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி
எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 28:13 எரேமியா. நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மரநுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். எரேமியா 28:17. அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்திலே செத்து போனான். 1 ராஜாக்கள் 22:10-12. எரேமியா அனனியா. இந்த 1 ராஜாக்கள் 28:10-12 வந்து 10-12. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்க தரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சகல தீர்க்க தரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் ராமத்துக்கு கோம் உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுப்பார். யார் சொன்னது? மிகாயா. சிதேக்கியாவா? மிகாயா. சிதேக்கியா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகாயாவும் சிதேக்கியா. அப்படி வாசிங்க. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவர், உமக்கு வாய்க்கும், கர்த்தரை ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்றார். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டுக்கு சமாதானத்தோட திருமக்கடவர்கள் என்றார் என்று சொன்னார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவள் என்னை குறித்து நன்மைக்காக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா, போய் கீலேயாத்துள்ள ராமோத்தின் உளும்படிக்கு அவனுக்கு சோதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் அப்படியும் ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு சோதனை செய்வேன் என்றது. 1 ராஜாக்கள் 22:13-14. 1 ராஜாக்கள் 22 13-14. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றார். 22:8. அதுல 1 ராஜாக்கள் 22:8. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். 22:17. 22:17. அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்புகிறவர்கள் என்றார் என்று. 21 மிகாயாவும் சிதேக்கியாவும் சிதேக்கியாவும் நேரத்தில் வந்து
ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தா எலியாவும், அது நமக்கு தெரிஞ்ச சம்பவம், எலியாவும் 450 பாகால் தீர்க்கதரிசிகள். ரெண்டாவது வந்து யாரை பார்த்தோம், எரேமியாவும் அனனியாவும் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகாயாவும் சிதேக்கியாவும் பார்த்தோம். அப்போஸ்தலர் 13:6. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பர்யேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரன் கள்ள தீர்க்கதரிசியான ஒரு யூதரை கண்டார். இங்க வந்து கள்ள தீர்க்கதரிசி. அங்கே உள்ள அப்பா வந்தது யார்? பர்னபாவும் பவுலுமா. அதுக்கு 13 மேல வாசிங்க. அப்பா போட்டது யார் வந்தது? 13 வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூயியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுவுமே கூட வளர்க்கப்பட்ட சலாமி பட்டணத்தில் வந்தபோது அதுக்கு முன்னாடி அப்படியே அவர்கள் பரிசுத்த அதுக்கு முன்னாடி அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து யார் அதுக்கு முன்னாடி அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு. ஆமா, பவுல் பர்னபா வந்து அந்த இடத்துல வந்து உண்மையான தீர்க்கதரிசி, பர்யேசு வந்து கள்ள தீர்க்கதரிசி. என்னாகும் 22, 24 அதிகாரத்தை யாரை பத்தி பார்க்கணும்? பிலேயாம் காரியங்கள் நிறைய இருக்கு. அவன் ஒரு சரி கள்ள தீர்க்கதரிசி, சரியா? அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. குணராஜாக்கள் 13வது அதிகாரத்துல வந்து ஒரு கிழவனான தீர்க்கதரிசி வந்து பார்ப்போம். ஒரு சம்பவம் பார்ப்போம். ஒரு கிழவனான பொன்னுராஜாக்கள் 13 வந்து 13:2 வாசிங்க. 2வது வாசி. அவை வந்து உண்மையான தீர்க்கதரிசி. அந்த பேர் சொல்லப்படும். இங்க வந்து ஒரு கிழவனானது அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் 13:2 வந்து உண்மையான தீர்க்கதரிசி. இவன் பேர் 2 பேர் பேருமே இருக்காரு. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுத்தரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று. இவன் வந்து உண்மையான தீர்க்கதரிசி. சொல்லிட்டு போயிருவேன், கர்த்தர் சொல்லி ஒரு இடத்துல இருந்து சாப்பிடக்கூடாது, நீ வந்த வழி அப்படி போய் திருப்பி போறது போது ஒரு கிழவு பேர் இருக்காது. ஒரு கிழவனான தீர்க்கதரிசி வந்து என்ன செய்வேன், வீட்டுக்கு வந்து என்ன சாப்பிட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுவேன், அவனுக்கும் சாப்பிடும் போதே சிங்கவனை வந்து அடிச்சு கொண்டு போட்டோம். 13:11 வாசிங்க. 13:11 அதுல கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தலிலே குடியிருந்தார். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தலிலே செய்த எல்லா செய்திகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்காக. அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்கள் கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி உன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்த பின்பு அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன்
நீதானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்முடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாய் இருக்கிறது என்றான். அதற்கு அவன், உண்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னுடைய. ஆமா, இப்ப இந்த கிழவனான தீர்க்கதரிசியாக பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி. மார்க் 15:5-7 வசங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதிருங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு. மார்க் 15:5-7. 15:5-7. இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாக இருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் எனப்பட்டவர்கள். இந்த வேத வல்லுநர் இவனும் ஒரு கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்றான். கலகம் பண்ணும்போது வார்த்தைகளை வந்து என்ன செய்யறேன்னா பொய்யா வந்து ஜனங்கள் மத்தியில் ஒரு கலகம் பண்றதுனால அவனும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. பரபாஸ் எல்லாத்துல பரபாஸ் கலகம் பண்ணாலும் ஜெயிலுக்கு வரேன், அதனால அவனும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. எலியா 410 பாகால் தீர்க்கதரிசி, எரேமியா, அனனியா, மிகாயா, சிதேக்கியா. மிகாயா, சிதேக்கியா, வேற யாரை பார்த்தோம்? சிதேக்கியா கள்ள தீர்க்கதரிசி, மிகாயா நல்ல தீர்க்கதரிசி, எரேமியா உண்மையான தீர்க்கதரிசி, அனனியா போய் கள்ள தீர்க்கதரிசி, பவுல் பர்னவா பரியேசு புதிய ஏற்பாட்டுல. மோசே அந்த இடத்துல வரமாட்டாரு, ஃபுல்லா பீடாய் மட்டும்தான் இருக்கும், அவர் வரமாட்டார். பீடாய் மட்டும்தான் தீர்க்கதரிசி அந்த இடத்துல வரமாட்டார், அதாவது அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆக மாட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான தீர்க்கதரிசி. அவருக்கு விரோதமாக வந்து பரபாஸ் அதை உடனே பண்ணிக்கலாம். கிழவனான தீர்க்கதரிசி வேற எதுவும் இருக்குதான்னு தெரியல. உண்மையான தீர்க்கதரிசி அவன் பேர் சொல்லப்படலை, ஆனால் கிழவனான தீர்க்கதரிசி ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. சில காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து பேர் சொல்லப்பட்ட குறிப்பிட்ட சம்பவம் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குதான்னு தெரியல, தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்க்கணும். இப்போ வேதம் என்ன சொல்லுது கள்ள தீர்க்கதரிசியை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 18:20 20-22. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லுவாயாகி.
ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரை நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவன் துணிகரத்தினால் சொன்னான். அவன் சாக கடவன். கர்த்தருடைய கள்ள தீர்க்கதரிசிக்கிறமா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா துணிகரத்தினால் சொன்னான். அவன் சாக கடவன். அப்ப நம்ம பார்த்த எல்லா 450 பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன செய்றாங்க, ஆண்டவருக்கு விரோதமா துணிகரமா சொல்லுகிறவரு இருக்கிறாங்க. எரேமியா காலத்துல யார் இருக்கிறா? அனனியா இருக்கிறான். இது ராஜாக்களின் காலத்துல பாத்தீங்கன்னா மிகாயா உண்மை, அவனுக்கு விரோதமா சிதேக்கியா. அப்புறம் பரபாஸ் ஜனங்கள் கழகம் முட்டினான். பரியேச கள்ள தீர்க்கதரிசின்னு நினைச்சுறாங்க குறிப்பிடுறாங்க. பிழையாம் அவன் குறி சொல்லுகிற அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசினால அது குறி சொல்லுகிற போது அனுசன பணத்துக்காக குறி சொல்றான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அனுசன தேவனுடைய ஜனங்களை மோசம் போக்குற ஒரு ஆலோசனை சொல்லுவேன். பிழையான். யூதா 1:11 வாசிங்க. யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து கீலேயாம் குளிக்காமல் செய்த வஞ்சகத்திலே எரிந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். 2 பேதுரு 2:15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநேகத்தின் புலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் மட்டும் கடிந்து கொள்ளப்பட்டார். வெளிப்படுத்தல் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர்கள் முன்பாக போடும்படி பாலாக் என்பவருக்கு போதனை செய்ய பிலேயாமுடைய போதனத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பாலாக்குடைய போதனை அவ்வளவு மோசமாக வெளிப்படுத்தி வருகிறார். இன்னொருத்தர் நம்ம கள்ளதீர்க்கதரிசி செஞ்சு செமாயான்னு ஒருத்தர் எடுக்கிறார். செமாயா எரேமியா 29 24 32 வரைக்கும் வாசிங்க. எரேமியா காலத்தோட 2 கள்ளதீர்க்கதரிசி இருக்காங்க. 24 32. எரேமியா 29 24 32 வரைக்கும். பின்னர் கர்த்தர் என்னை நோக்கி, நீ நெகேலாமியனாகிய செமாயாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நீ எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மாசையாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் உன் நாமத்தினாலே நிருபத்தை எழுதி அனுப்பினது என்னவென்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவனுக்கு அவன் எழுதியிருந்த நிருபமாவது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரனாய் இருக்கும்படிக்கும் பிரமை கொண்டு தன்னை தீர்க்கதரிசி ஆக்கி கொள்ளுகிறவனாகிய எந்த மனுஷனையும் நீர் காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கு கர்த்தர் உம்மை ஆசாரியனாய் இருந்த யோய்தாவின் ஸ்தானத்திலே ஆசாரியராக வைத்தாரே. இப்போதும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறி வருகிற ஆனதோத் ஊரானாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமல் போனது என்ன? இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவர்களின் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவர்களின் கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்று எழுதியிருந்தான். இந்த நிருபத்தை செப்பனியா என்கிற ஆசாரியன் எரேமியா தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க வாசித்தான். ஆதலால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் சிறையிருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகலாமியனாகிய செமாயாவை குறித்து
கர்த்தர் செமாயாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்யை நம்ப பண்ணுகிறபடியினால் இதோ நான் நெகலாமியனாகிய செமாயாவையும் அவன் சந்ததியையும் சந்திப்பேன். இந்த ஜனத்தின் நடுவிலே குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்திற்கு செய்யும் நன்மையை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என்றார். இந்த இடத்துல செமாயா எரேமியா குரோதமா. ஆமா, எரேமியா குரோதமா யாரு போவாங்கன்னா அவர் சொன்னது எழுதி கொடுத்ததுக்கு பிறகு அவர் ராஜாட்ட வந்து ரிப்போர்ட் பண்றேன். அது வந்து கள்ளத்தீர்க்கதரிசி அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் வந்து எரேமியா மூலம் என்ன சொல்றாரு, அது வந்து பொய் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எரேமியா 14:14. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களுடைய பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சவனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கவனத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். எரேமியா 6:13. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரிகள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். ஆமா, பொருளாசை பண்றது, பொய் சொல்றது யாருடைய சுபாவமா இருந்தது? கள்ள தீர்க்கதரிசியோட சுபாவம். மத்திய 24, 23, 26. அப்பொழுது 24, 23, 26. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார் என்று எவனாவது சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அரை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். கள்ள கிறிஸ்தவருக்கு புதிய ஏற்பாட்டில் வந்து சொல்லும்போது இன்னைக்குள்ள நம்ம புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களுக்குரிய வசனம் இது. யாருமே செஞ்சாது அடையாளம் கண்டுகொள்ள முடியாதுன்னு சொல்ல. கத்துங்க சொல்றாரு, கள்ள கிறிஸ்துவனும் கள்ள தீர்க்கதரிசிகளும்
எழும்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்ம வந்து பிரித்து அறியும் போது நம்ம யோவான் சொல்லுகிற காரியத்தை வச்சு நம்ம வந்து பிரித்து அறியணும். கேட்டா 1 யோவான் 4:1-3 வருஷங்க. பிரியமானவர்களே, உலகத்தின் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று சோதித்தீர்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. வசனம் வந்து இதுல கேட்கல, நல்ல மைக்ல பேசுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2:1-3. ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் நல்ல போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை திரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அளவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளே அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மாற்றம் செய்யப்படும். பொருளாசை உடையவர்களால் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. 7:15-20 வரைக்கும். மத்தேயு 7:15-20. மத்தேயு 7:15-20. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பற்றிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 24:11.
11 11 11 அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். லூக்கா 6:26 லூக்கா 6:24 ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. 1 தெசலோனிக்கேயர் 5:20-21 தீர்க்கதரிசிகளை அற்பமாய் நாடுங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 5:20-21 மத்தேயு 24:4-5 இயேசு அவர்களுக்கு மத்தேயு 24:4-5 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். மார்க் 15:21-23 வருஷம். பதினஞ்சுல 21-23 சிரேனே ஊராடும் அலெக்சந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அப்படியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்வதா என்ற இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளை கோலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்.
குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளை போலம் கலந்து திராட்சரசம். திராட்சரசமே யாரு குடிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. திராட்சரசத்துல நம்ம வந்து பார்த்தோம் 2 வகையான திராட்சரசம் இருக்கு. போதைக்குரிய திராட்சரசம் இருக்கு. நார்மலா என்ன சொன்னா எடுத்து புரிஞ்சு நமக்கு டீ சாப்பிட்ற மாதிரி, அவங்க வந்து டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி உடனே ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் இல்லையா. அதாவது அந்த குளிக்க வச்சு போதை ஏறணும்னு சொல்லி ஏற்றி கொடுக்காதுன்னா யாரும் குடிக்கக்கூடாது. தீர்க்க தரிசியானவங்களும் குடிக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஏன் குடிக்கல அப்படிங்கும்போது, வெள்ளை போலம் அப்படிங்கிறது அது கசப்பு. அந்த கசப்பு வந்து இது எப்படின்னா வேதனையை குறைக்கக்கூடியது. இப்போ நமக்கு வந்து எலிசபெத் மகாராணிக்கெல்லாம் பெரிய ராஜாக்கள் அரண்மனை பெரிய அரசவை என்னன்னு தெரியல, அந்த அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்தோட நினைச்சுவாங்கன்னா இப்போ இவருக்காட்ட இப்போ ஒரு பிலிப்பா இளவரசர் கேன்சர்ல இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா இந்த வேதனை இல்லாமல் சார்லஸ் அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு போதை நேரத்தில் அந்த ஊசி பேர் மறந்து ஊசி ஏதோ ஒரு ஊசி போட்டுருவாங்க. அந்த வேதனையில வந்து அவங்க அந்த வேதனை அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த போதை ஊசி வந்து போட்டுருவாங்க. அப்போ அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிற பட்சத்துல என்ன செய்வாங்க, நம்ம புதிய ஏற்பாடா எபிரேயர் வாசிக்கிறோம் இல்லையா, அவங்க என்ன செய்றாங்க, வேதனைக்குள்ளாக்கிக்கிறாங்களே, விடுவிக்கிறதுக்கு ஏது இருந்தாலும் செய்றாங்க. கல்லறி உண்டார்கள், அறுப்பு உண்டார்கள், அப்புறம் தோல் சுத்தி வச்சு அவங்கள வந்து ரத்த சாட்சிக்கு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ கர்த்தர் நமக்கு சிபிஎம் என்ன செய்வாங்கன்னா மாத்திரையை எடுக்காம இருந்து என்ன செய்றாங்க, அதை நம்ம அனுபவிச்சு நம்ம செத்து போவோம். இந்த மாத்திரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குரியது அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசத்துல வந்து பலப்படுற காரியம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்றாங்க. அப்போ இப்போ உள்ள நம்ம என்ன சொல்லணும், அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, மருந்து சாப்பிடாம இருக்க வேண்டியது. ஏன்னா வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எரேமியா என்ன செய்றாரு, அந்த எசேக்கியா ராஜாவுக்கு அத்திப்பா பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு வயிற்றுல இருக்கிற பலவீனத்தின் மொத்தம் ஏதோ ஒரு பலவீனத்தின் என்ன சொல்றாருன்னா, நீ திராட்சரசத்தை கூட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இன்னைக்குள்ள மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மருந்துன்னு வந்து இந்த மூலிகைகளை செய்யப்பட்டது. ஆனா என்னன்னா மருந்தையே சார்ந்து இருக்க கூடாது. நமக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு, நமக்கு அதை பலனை கொடுக்குறாரு. நீங்க அந்நிய பாஷையில இருந்து எல்லாம் பண்ணிட்டு நீங்க அந்த நெகட்டிவ் தாட்டை எடுத்துருங்க, நீங்க கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க, அந்த காரியத்துல கடந்து வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி கடந்து போகும்போது பலவீனத்தின் நிமித்தம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் விசுவாச இதுக்குரிய வளர்ச்சி ஒன்று வந்து இருக்குது. அவனவனுடைய விசுவாச பிரமாணத்திற்கு அளவுக்கு தக்கதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் வந்து சொல்லியிருப்பார். அந்த காரியங்கள் இருக்கும் பார்க்கும்போது ஒருத்தருக்கு நம்ம வச்சு நியாயம் தீர்க்க கூடாது, முடியவும் முடியாது. அப்போ ரொம்ப நமக்கு வந்து அதில் வந்து இல்லை நான் சாக போகிற நிலைமையில இருக்கேன்னா, எனக்கு வயசு இப்போ ஒரு ஏஜ் வந்துருச்சு, சரி பரவாயில்ல நான் ஒப்பு கொடுத்து கடந்து போகலான்னா கடந்து போகணும். உண்மையாக நம்ம தேவனத்தில் கேட்கலாம். ஒரு சின்ன ஏஜாக இருக்குது, அப்படி ஏஜாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கொடூரமாக இருக்கும்போது அவங்க ஜெபம் பண்ணும்போது அந்த காரியம் வந்து கைகூடி வரல அப்படின்னா ஆண்டவருக்கு நீ சேர்ந்து அவங்களுக்கு விசுவாசத்தின் குறைவினால அவங்க வந்து அற்புதம் எடுக்கல. அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் வேற யாராக இருந்தாலும் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த காரியம் வந்து எனக்கு வந்து ஒரு நோயாக இருக்கும்போது அந்த நோய் வந்து எனக்கு குணமாகலை அப்படின்னா என்னோட விசுவாசத்தின் குறைவு நிமித்தம் தான் அங்கே வந்து அற்புதம் நடக்கலை. ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ண வர்றாங்க, ஜெபம் பண்ண வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு விசுவாசம் சொல்லுவாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்ட இவங்க ஜெபம் பண்ணி வச்சாங்க, அங்கே ஒரு வந்து விடுதலை கிடைக்குது. அது 2 பேரும் வந்து அதே மைண்ட் செட்டோட வந்தால் தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வந்து ஜனங்களை வந்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்ககிட்ட வந்து நீ என்னை வந்து ஏற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு எதுவுமே கேட்காமலே அவர் என்ன செய்றாரு, அந்த அற்புத அடையாளம் வந்து அவருக்குரியது தான். நம்ம சொல்லுவோம் நீங்களும் சேர்ந்து வாங்க, ஒரு மனசோட வர்றது நல்லது. அவங்க அந்த எதிர்பார்ப்போட வரும்போது அந்த காரியம் வந்து நடக்கானா அதையும் மீறி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவருடைய அந்த கிரியை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கலை அப்படின்னா என்னுடைய விசுவாசத்தின் பலவீனத்தின் நிமித்தம் நடக்கணும். அதுக்கு ஒரு கணக்கு கேட்க மாட்டாங்க. அப்போ இது வந்து பொய்யான உபதேசம் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய விசுவாசத்தில் நான் மருந்து சாப்பிடாமலே நான் மண்டை வயது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வயது சரியில்லைன்னா என்ன செய்யல, தலைவலி எந்த மாத்திரையும் சாப்பிட முடியாது, பெயின் கில்லர் எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட நம்ம சாப்பிடாம தான் இருந்தோம். அப்படி ஒன்று வந்துச்சுன்னா நம்ம ஒன்று வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அதையும் மீறி கர்த்தர் சில ஜெபம் பண்ணுறோம், ஒரு விடுதலை இருக்குது, சிலர் உயிரிழங்குறாங்க. சில பாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பாஸ்டர்ஸ் இப்போவும் சொல்கிறாங்க, ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், அவர் நிறைய பேர் என்ன செய்றாரு, போய் கதவை தட்டி உயிரோட எழுப்பியிருக்கிறாரு. சரியா, எங்கள் வீட்டில் யாரும் செத்துருக்காங்க, கேட்டு போய் என்ன செஞ்சிருக்காரு, உயிரோட வந்து எழுப்பியிருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் கிரிட்டிசைஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை.
போய் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் கத்துக்கிற பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அந்த காரியத்துல ஏதாவது ஒரு சூட்சுமம் இருக்கலாம், அந்த ஆத்மாவை பெரிய லெவல்ல எடுத்து பயன்படுத்துறதா இருக்கலாம், அந்த மாதிரி காரியங்கள் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாரு, சொல்றாரு ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரனாகிறாங்க. ஆனா பாடையில வந்து ஒரு விதவையின் மகனை வந்து பாடையில கொண்டு போகும்போது அந்த அம்மா அழுகிறத பார்த்து ஆண்டவர் செய்றாரு, தொட்டு அந்த வாலிபன் வந்து உயிரோட இருக்கிறாரு. அதுக்கு பின்னால உள்ள சரித்திரம் கூட சில சொல்லப்படல. அப்ப சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது எல்லாமே வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள். ஒரு தடவை ஜோம் பண்ணும்போது அவங்க நடக்குது நடக்கல அப்படின்லாம் பண்ண வேண்டியது நம்மளுடைய விசுவாசத்துக்கு தக்கதாக கர்த்தர் கிரியை செய்றாரு. ஆனா வர்றவங்களுக்கு ஐயோ எனக்கு நடக்காதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணாம இருக்க கூடாது. பணம்னா கர்த்தருக்கு சித்தமா கிடையாது. என்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தருடைய திட்டத்தின் நிமித்தம் செய்து அங்கே ஒரு அற்புதத்தை அடையாளத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து யாரு, தீர்க்கதரிசி. அது யாரு, பிரதான ஆசாரியன், நம்ம மீட்பர், ரட்சகர். அடுத்து என்ன செய்றாரு, ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அவர் தீர்க்கதரிசி போது என்ன செய்யறாரு, தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, தலையை சிரைக்கக்கூடாது, திராட்சரசம் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. திராட்சரசம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து வெள்ளை போலம் கலந்ததுன்னா வலி தெரியாம இருக்கிறதுக்கு வெள்ளை போலம் கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து கசப்பு, ஏதோ ஒரு காடியை, கசப்பு கலந்த காடியை கொடுக்கும்போது அவர் வந்து குறிக்கிறார். கசப்பு கலந்த காடி, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இங்கே வந்து வெள்ளை போலம் கலந்த திராட்சரசம், கசப்பு கலந்த காடி அப்படின்னு பார்க்கும்போது அது காடினா ஒரு புளிப்புள்ள ஒரு இது. அது வந்து அந்த போதைக்கு அடிமையாக, அது தாகத்தின் மீது இருக்கிறாரு, இது வலி இருக்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல வேரியேஷன் பார்க்கணும். அந்த இடத்துல காடியை குடிக்கிறாரு, கசப்பு கலந்த காடியை தொட்டாருன்னு சொல்லி ஒரு வசனம் வரும், பார்த்துருவோமா? கசப்பு கலந்த காடி 27 மற்றும் 27. அதுவும் குடிக்கல, அதையும் குடிக்கலாம். 27:34 அதையும் குடிக்கல. நல்லா அவசியம் குடிக்கல, அதையும் குடிக்கல. குடிக்கல, எல்லாத்தையும் சரி. மார்க் 15:23. எங்க இருக்கு, கடற்காலம் இந்த இருக்கு. மார்க்ல 15:36. மார்க் 15:36. கடற்காளானை காடியை வைத்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க குடிக்க கடற்காளான தாகத்துல வந்து கடற்காளான வந்து காடியில எப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு தண்ணி சம்பந்தமான ஒரு அந்த வந்து அந்த அந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிக்குரிய காடி. காரியம் வந்து கசப்பு கலந்த திராட்சரசத்தையோ கசப்பு கலந்த காடியோ என்ன செய்யல வருச்சுன்னா குடிக்கல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்காளான காடியிலே வைக்கிறது 36. அப்ப இங்க காடி அப்படின்னா ஒரு தொட்டி, காடினாலே தொட்டி தான். அது என்ன தொட்டின்றது எனக்கு தெரியல. குடிக்க கொடுத்துன்னு இருக்கு. அவர் குடிச்சாரா குடிக்கலையான்ட்டுனா நான் குடிக்க கொடுத்துன்னு இருக்கு. 15:26.
புளிப்பான போடுறது, இதுவும் புளிப்பானது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடித்தார் அப்படின்னால அவன் குடிக்க கொடுத்து அப்படி பார்க்கும்போது வேறு வழி குடிச்சாரா அப்படிங்கிற விஷயத்துல வந்து பதிவு பண்ணப்படலை அப்படிங்கும்போது அந்த காடியில் கடற்காடானை காடியிலே துவைத்து அப்படி பார்க்கும்போது அதுவும் என்ன செய்யுது ஒரு புளிப்பு கலந்த பாகம் தான் சொல்கிறாங்க காடினால. அப்போ அந்த இடத்துல வந்து குடிக்க கொடுத்து அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன செய்யலாம் போது மறைமுகமாகப்பட்டு அந்த இடத்துல குடிக்கலை அப்படின்னு எடுத்துக்குவாங்க சொல்லுவாங்க. சரி, இப்போ உண்மையான தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்து செல்ல அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதவராக இருந்தார் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 16-13 வருஷங்க. மணியை பார்த்துக்கோங்க. வெளிப்படுத்தல் 16-13. தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு அது கண்டது இருக்குது. வெளிப்படுத்தல் 19-20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதில் முத்திரையை தரித்தவர்கள், அதில் சொரூபத்தை வணங்கினவர்கள், மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டார். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார். கள்ள தீர்க்கதரிசியான அக்கினி நரகம். வெளிப்படுத்தல் 20-10. வெளிப்படுத்தல் 20-10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசான மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் சுதந்திர கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 19-20. 19-20 படிச்சிங்களா? அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அவர் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டார். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே விழுந்தார்கள். ஆமாம், இந்த கள்ள தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துட்டோம். அப்போ இவங்களுக்கு அந்த எண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நரகம்.
கள்ள தீர்க்கதரிசி எப்படிப்பட்டாங்க, உண்மையான தீர்க்க வேதத்துல யார் யாரும் இருக்கிறாங்க உண்மையான தீர்க்கதரிசி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கள்ள தீர்க்கதரிசியோட தொடர்பு படுத்தினவங்க பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இன்னும் பெரிய லெவலா இருக்கும். 1 ராஜாக்கள் 22 13 14 வருஷங்க. கள்ள தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் வந்து எப்படிப்பட்டதா வந்து 22 13 14 அவருடைய வார்த்தைகள் வந்து கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் வந்து எப்படிப்பட்டதாக. ராஜாக்கள் 22 13 14. மிகாயாவை அழைத்து போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது. ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இதமான வார்த்தைகள். 22:8. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை தவிர வேற யாரும் இல்லையா? அப்ப இதமான வார்த்தையை கேட்பதற்கு பிரியப்படுகிற அவன்கிட்ட இதமான வார்த்தைகளை தான் விரும்பி கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. 22:17 அதுல. அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். இது வந்து கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசியின் வார்த்தை. எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம், கண்டிப்பான தீர்க்க வார்த்தைகள் சொன்னா ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, படக்கு படக்குன்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, கடினமான வார்த்தைகளை சொல்றாங்க. அப்ப தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இதமான வார்த்தைகள் தேடி கண்டுபிடிச்சு இதமான வார்த்தைகளை பேசுறது அந்த இடத்துல இருக்குதா? சரி இருக்குது. ஆனா எதுக்கு சொல்லிருக்கான்னு பாக்குறோம். எரேமியா 6:14. சமாதானம் இல்லாதிருந்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜாந்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிற வார்த்தைகளாக இருக்கும். எரேமியா 8:11. எரேமியா 8:11. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்கும். மேற்பூச்சாய் சொல்லுகிற காரியங்கள். சீழ்பிரிக்கு உள்ள இருக்கிறத டச் பண்ணி வெளியில எடுக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லாத வார்த்தைகள் தான் கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தைகள். ஏசாயா 30:10. அவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல். ஆமா, யதார்த்தமா என்று இதமான சொற்களா என்ன சொல்லணும், எங்களுக்கு வந்து சொல்லக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி. மீகா 3:11. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு ஆமா, பணத்துக்காக சொல்லுகிற காரியங்கள் வந்து அவங்களுடைய கள்ள தீர்க்கதரிசி. நெகேமியா 6:10.
நெகேமியா 6:10. மெகாகாபேயின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆமா, ஆலயத்துக்கு இதமான சொற்கள். செமாயா அவருடைய வார்த்தையிலிருந்து இதமான சொற்களா இருக்கும். எரேமியா 6:13-14. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் முதல் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மற்றும் ஒவ்வொருவராய் பொய்யார். பொருளாசை பொய்யார். எசேக்கியேல் 13:19. அதே போல எசேக்கியேல் 13:19. சாகத்தகாத ஆத்துமாக்களை கொண்டிருக்கும், உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகிறவன் நான். மத்தேயு 23 வருஷங்க. மத்தேயு 23 7:23. மத்தேயு 7:23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அவர்களுக்கு கள்ளத்தீர்க்கதரிசி. சரியா? ஆண்டவருடைய வார்த்தை கள்ளத்தீர்க்கதரிசி முடிச்சிருந்தோம்.